ராணி ஆன்லைன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அபிராமி சேகர். வார பலன்களில் டிசம்பர் 16ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 22ஆம் தேதி வரைக்கும் ஒரு வார காலத்திற்கான பொதுவான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். நம்முடைய ராணி வார இதில் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை ரிலீஸ் ஆகும், உங்களுக்கு தெரியும். அதனால் நம்முடைய பலன்களே ஒரு செவ்வாய்க்கிழமையிலேருந்து ஒரு திங்கக்கிழமை வரைக்குமான காலகட்டங்களை உள்ளடக்கியது. ஸோ இந்த வாரத்தில் முதல்ல திருக்கணித பஞ்சாங்கப்படி கிரக நிலைகளை பார்த்துருவோம். மிதுன ராசியில் குரு வக்கரம், சிம்மராசியில் கேது, விருச்சிக ராசியில் சுக்கிரன் புதன், தனுசு ராசியில் சூரியன் செவ்வாய், கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சனி பகவான் கோச்சாரத்தில் சஞ்சரிக்கிறாங்க. இவங்க சஞ்சரிக்கக்கூடிய இடம், பார்க்கக்கூடிய பார்வை, இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திர சாரம், இது அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இந்த வாரம் உங்களுக்கு 12 ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற பொது பலன்களை சுருக்கமாக பார்க்குறோம். முதல்ல மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் அவர் பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துல இருக்கார், கேதுவுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். இப்படி 9 அப்படின்னாலே தெய்வம்னு அர்த்தம், தெய்வ அனுகூலம்னு அர்த்தம். அதுலேயும் கேது உங்களுக்கு ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். 5ன்னா தெய்வ தரிசனம்னு அர்த்தம். ஆக இந்த வாரம் எதிர்பாராத விதமாக ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பு, உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், ஆன்மீக விஷயங்களில் ஈடுபாடு, இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் மணி ரொட்டேஷன் எப்படி இருக்குது? கையில் பரவாயில்ல, பட் செலவுகளும் பெரிய லெவலில் இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணாலும் அந்த காரியங்கள் சித்தி ஆகுமானா ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு பக்கம் ஒரு தடவைக்கு 2 தடவை முயற்சி பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய காரியங்கள் பெரிய லெவலில் கைகூடும். உறவுகளை பொறுத்த வரைக்கும் மெயின்டைன் பண்ணுங்கள். நட்பு வட்டாரத்தை இல்லை உறவுகளால் நமக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள், மன வருத்தங்கள் உண்டு. நெருங்கிய உறவுகளை விட்டு நீங்கள் பிரிய வேண்டிய காலம் அல்லது அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள், இது அத்தனையும் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் எதிர்பாராத ட்ராவல் இருக்குது. இந்த ட்ராவல் தேவையற்ற செலவினங்களை உங்களுக்கு நமக்கு உண்டு பண்ணுவதற்கான வாரமாக உண்டு. இந்த வாரம் நம்முடைய ஜாப் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன், கரியர் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். கரியரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். வேலை இல்லாமல் இல்லை, பட் வேலையில் நிறைய நீங்கள் எஃபர்ட் எடுக்க வேண்டிய காலம் இருக்குது. வேலையில் நிறையா தேவையற்ற பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ண வேண்டிய வாரமாக இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் அவசியம் இருந்தாலே கடன் வாங்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் உண்டு. ஸோ அது மட்டுமல்ல, இந்த வாரம் உங்களுடைய ஹெல்த் பாயிண்ட், உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம். யாருக்கெல்லாம் க்ரானிக்காக டிசீஸ் இருக்கோ நீங்கள் ஹெல்த் விஷயத்தில் கவனமாக இருங்க. இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். நார்மலாக தான் இருக்குது. பிஸ்னஸில் பெருசாக ஹியூஜாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். ப்ராஃபிட்டாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம், லாபம் கைக்கு வர்றதில் தடை. ஆக மேசராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் எங்கெல்லாம் அம்பாள் இருக்காலும் அம்பாளை வழிபாடு பண்ணுங்கள். பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை சேவிச்சுட்டு வாங்க. ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய உடம்புல இந்த வாரம் நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு தெரியும் ஹெல்த் இஸ் வெல்த்ன்னு. ஸோ உடல் ஆரோக்கியத்தில் கவனம். பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை பார்த்து பண்ணுங்கள். பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா, ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து தொழில் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டமடைவீங்க. இப்படி தான் இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய மேரிட் லைஃப்பில் சின்ன சின்ன பிரச்சனைகள், போராட்டங்கள் உண்டு. ஸோ இந்த வாரம் வருமானங்கள் இருக்குது, செலவுகளும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஸோ இந்த வாரம் வேலையில் ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுடைய வேலையில் உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் உங்களுடைய சுப்பீரியரும் உங்களுக்கு பெரிய லெவலில் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. ஸோ எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் உங்களுடைய நட்பு வட்டாரத்தால் உங்களுக்கு நன்மை, மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு மூத்த சகோதரிகள் இருந்தாலும் நன்மை. ஸோ இந்த வாரம் பெருசாக நீங்கள் ஏதாவது ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட்டே உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்டே கொடுப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த வாரத்தில் கலைத்துறையில் யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்களுக்கான புகழ், அந்தஸ்து, வருமானங்கள், சம்பாத்தியங்கள் கூடும். இந்த வாரம் நீங்கள் அரசியலில் இருக்கீங்கன்னா கவனமாக இருங்க. எதிரிகளால் தேவையற்ற தொல்லைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், மன வருத்தங்கள் ஏற்பட்டு விலகும். மனசில் நிம்மதியில்லாத சூழ்நிலைகள் இருக்குது.
ஸோ சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை குறைவதற்கான வாரமாக பாலிட்டிக்ஸ் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் எது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு அந்தஸ்து கூடும், புகழ் கூடும். குறிப்பாக யாரெல்லாம் பெரிய லெவலில் கவர்மெண்ட்டை காரியத்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கிடைப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்களோ உங்களோட ப்ரொடக்ஷனு தந்த சேல்ஸ் இருக்குது. இந்த வாரத்தில் முருகப்பெருமானையும் சிவனையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு. ஜாப் தேடிட்டு இருந்தீங்கன்னா கிடைக்கும். ஆல்ரெடி நீங்கள் வேலையில் இருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு நீங்கள் எந்த ஜாபில் இருந்தாலும் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கும். நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான சுச்சுவேஷன் இந்த வாரம் இல்லை. இந்த வாரத்தில் உங்களுடைய வேலையில் எதிர்பார்த்த முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, வேலையில் ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறவங்க இன்க்ரிமெண்ட்டாக இன்சென்டிவாக போனஸை என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்குது. லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். குறிப்பாக என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரண காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும். லோன் வாங்கி இடம் வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு, வீடு கட்டுவாங்கன்னு நினச்சவங்களுக்கு, வீடு வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு, அல்லது என்ன பர்பஸ்க்காக வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அது ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. இந்த வாரம் யாரெல்லாம் அம்மாவுடைய ஆதரவை எதிர்பார்த்தீங்க, அன்பை எதிர்பார்த்தீங்க, அம்மாவுடைய பொருளை எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. யாரெல்லாம் பெரிய லெவலில் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷனை தந்த நல்ல சேல்ஸ் இருக்குது. பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்களுக்கும் இந்த வாரம் பரவாயில்ல. அதுலேயும் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸ் பரவாயில்லாமல் இந்த வாரம் இருக்கும். பிஸ்னஸில் நீங்கள் சும்மா இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கனாலும் பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்களும் லாபம் அடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணுங்கள். குறிப்பாக இது மார்கழி மாதமாக இருந்தால் கூட இப்போலேருந்தே நீங்கள் ஆரம்பிங்க. நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக எனக்கு பாஸ்போர்ட் வரல, வீசா வரலைங்கிறவங்களுக்கு வர்றதுக்கான சுச்சுவேஷன் இருக்குது. யாரெல்லாம் ஃபர்தராக ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷன் பண்ணுறீங்களோ படிப்பு நன்றாக வரும். அல்லது ஹையர் எஜுகேஷனுக்காக அதர் ஸ்டேட், அதர் கண்ட்ரி, அப்ராடியாக மூவ் பண்ண நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறையா உண்டு. பெரிய லெவலில் நான் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணுறேங்கிறவங்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதியில் அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் வராமல் இருந்தால் வர்றதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் துர்க்கையும் முருகப்பெருமானையும் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கடகராசியில் பிறந்த உங்களுக்கு ஒரு பக்கம் உங்களுடைய ப்ரொஃபஷன், ஜாப், கரியர் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. ஏன்னா 6ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், குரு, சனி அத்தனை கிரகங்களும் பார்க்குறாங்க. 6ஆம் இடம் அப்படின்னாலே வேலை வாய்ப்புகள். இன்னொரு பக்கம் 5ஆம் இடத்துல சுக்கிரன், புதன் இருக்கிறது. பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வருவதற்கோ வெளியேற்றப்படுவதற்கோ சுச்சுவேஷன் ரெண்டுமே கலந்து இந்த வாரம் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் வேலைக்கு விட்டு வெளியே வந்தவங்க, வேலையை விட்டு வெளியேற்றப்பட்டவங்க, வயசானவங்க அத்தனை பேரும் முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கான ஜாப் ரெடியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு. வெளியில் யாரெல்லாம் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. இந்த வாரத்தில் கேட்ட இடத்துல உங்களுக்கு பணம், கடன் கிடைப்பதற்கான வாரமாக இருக்குது. என்ன பர்பஸ்க்காக நீங்கள் லோன் வாங்குறீங்களோ கடன் வாங்குறீங்களோ அந்த காரண காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும். ரொம்ப நாளாக வழக்குகள் இருக்குங்கிறவங்களுக்கு இந்த வாரம் வழக்கு ரிசல்ட் வந்தால், ஜட்ஜ்மெண்ட் வந்தால் நீங்கள் தீர்ப்பு வர்றதுக்கு நீங்கள் உங்களுக்கு ஃபேவரபுளாக வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வழக்குகள்லேருந்து நீங்கள் விடுவதற்கு, வழக்குகளில் ஜெயிப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. ரொம்ப நாளாக ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்கன்னா, ரிட்டன் எக்ஸாம் எழுதியிருக்கீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க. இதெல்லாமே இந்த வாரம் நல்லா இருக்குது. இந்த வாரத்தில் கணவன் அல்லது மனைவி 2 பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு தேவையற்ற செலவினங்கள், விரயங்கள், நஷ்டங்கள், வைத்திய செலவுகளையும் ஃபேஸ் பண்ண வேண்டிய காலம் உண்டு. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பெருசாக ப்ராஃபிட்டபுளாக இந்த வாரம் இல்லை. பிஸ்னஸில் லார்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வேண்டாம். பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணலாம், அதுவும் நல்லா இல்லை. பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலை, பார்ட்னர் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலம். இது லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர், போத்தா சைடு ரெண்டுக்குமே பொருந்தும். யாரெல்லாம் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அது கிடைப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரம் நோயுடைய தன்மை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நல்ல ஹெல்த் விஷயத்தில் கவனம். உங்களுடைய 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறது. தேவையற்ற செலவினங்கள், தேவையற்ற விரயங்கள், நஷ்டங்கள் ஏற்பட்டு விலகும். யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்காதீங்க. ஒரு கடன் அடைப்பதற்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் உண்டு.
ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் பண்ணிகிட்ருக்கேங்கிறவங்களுக்கு பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்தாலும் அந்த லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகல, நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் விநாயகரையும் துர்க்கையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் ஒரு பக்கம் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்களோ ப்ரொடக்ஷன் சைடில் நல்லா இருக்குது. உங்களுடைய கல்வி எஜுகேஷன் நல்லா இருக்குது. யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்தீங்களோ அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. ஸோ அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல வேலையாட்களை மெயின்டைன் பண்ணுங்கள். இல்லைனா ஸ்கில்டு லேபர் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. குறிப்பாக உங்களுக்கு பெருசாக க்ரானிக்காக யாருக்கெல்லாம் நோய் இருக்கோ நோய் குறைவதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். மருந்து மாத்திரையினுடைய அளவுகள் சாப்பிட்றதுனுடைய தன்மை குறையும். உங்களுக்கு உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்படும். அது இல்லாமல் இந்த வாரத்தில் உங்களுடைய 5ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரணும், வெளியேற்றப்படுவதற்கான சூழ்நிலைகள் இருக்கல. உங்களுடைய ப்ரொஃபஷன் எதுவாக இருந்தாலும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நான் பெர்மனண்ட் ஜாபில் இருக்கேன், பெரிய போஸ்ட்டில் இருக்கேன், ஹையர் சர்வீஸில் இருக்கேன் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வேண்டாம். கிரகங்கள் வலிமையானது, நாம் எல்லாம் சாதாரண மனிதர்கள். அதனால் இந்த விஷயத்தில் அடக்கி வாசிங்க. உங்களுடைய ஜாபில் எஃபர்ட் எடுங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை எஃபர்ட் எடுத்தால் மட்டும்தான் அத்தனையிலும் நீங்கள் ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு உருவாகும். குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வர்றதுக்கோ வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சொந்த பிஸ்னஸுமே இந்த வாரம் நார்மலாக இருக்குது. பிஸ்னஸில் பெருசாக ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம், ப்ராஃபிட் கிடைக்கல, நிறைய ஸ்ட்ரகிள் இருந்துக்கிட்டே இருக்குது. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை அத்தனையும் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. எதிர்பாராத ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் இருக்குது. யாரெல்லாம் கிட்ஸை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களே குழந்தைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையவே உண்டு. இது மார்கழி மாதமாக இருந்தால் கூட குடும்பத்தில் சுபகாரியங்கள், சுப பேச்சுவார்த்தைகள் நடப்பதற்கான வாய்ப்பும் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அதுலேயும் சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு 8ஆம் இடத்துல சனி, அவருமே குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்குது. அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் யாருக்கெல்லாம் வராமல் இருக்கோ வர்றதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும். இந்த வாரம் பைரவரையும் ஆஞ்சநேயரையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமானா ஆகும். நீங்கள் என்னவாக மாறணும்னு ஆசைப்படுறீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எதிர்பாராத பயணம் இருக்குது. இந்த ட்ராவல் உங்களுக்கு நன்மையை செய்வதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உண்டு. ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை, சேல் ஆகலை, நல்ல விலைக்கு போகலை நினைக்கிறவங்களுக்கு விற்றால் கூட எதிர்பார்த்த விலைக்கு போகுமா அப்படிங்கிற சுச்சுவேஷன் உத்தரவாதம் இல்லை. இந்த வாரம் உங்களுடைய கல்வி நல்லா இருக்கும். பட் எவ்வளோ சம்பாரிச்சாலும் எவ்வளோ பெரிய போஸ்ட்டில் இருந்தாலும் உங்களுக்கு வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்குது. ஆக அந்த திருப்தியற்ற மனநிலையை நீங்கள் மாற்றுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் பெரிய லெவலில் நான் விவசாயத்தில் இருக்கேங்கிறவங்களுக்கு விவசாயம் கை கொடுக்கும். மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கு உங்களோட ப்ரொடக்ஷன் தந்த சேல்ஸு ப்ராஃபிட் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் ராகு இருக்கார். ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. வேலை இல்லாமல் எல்லாம் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப குறைவு. ரொம்ப நாளில் டாக்குமெண்ட்ஸில் யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அதெல்லாமே கிளியர் ஆகும். லோனுக்கு எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காக லோன் வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும். நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா பிஸ்னஸ் நல்லாயிருக்கும். பிஸ்னஸில் யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப்போடு பண்ணிங்களோ 2 பேருக்குமே அண்டர்ஸ்டாண்டிங் குறைவாக இருக்கும். இது உங்கள் லைஃப் பார்ட்னருக்கும் இதுதான், உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் இதுதான் நிலவரம். ஆக மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் நார்மல். இந்த வாரம் நீங்கள் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா தாராளமாக பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் பண்ணிகிட்ருக்கேங்கிறவங்களுக்கு நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இது அத்தனை கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் செயலாக்கம் வரும். இன்னொரு பக்கம் தேவையற்ற செலவினங்கள் என்பது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு. ஸோ இம்யூனிட்டி பவரை கூட்டுங்க. இதெல்லாமே இந்த வாரம் ரொம்ப முக்கியம். அதே கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். நல்ல நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு தொழில் இல்லாமல் இல்லை, தொழில் விட்டு விட்டு நடக்கும்.
இந்த வாரம் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்க நினைக்கிறவங்க, ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க நினைக்கிறவங்க, ஆல்ரெடி ஆரம்பித்து போயிட்டுருக்கிறவங்க, அல்லது பிஸ்னஸ் மேக்னட்டாக இருக்கிறவங்களுக்கு அதில் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் மணி ரொட்டேஷன் நல்லா இருக்குது. ஆனாலும் எவ்வளோ சம்பாதிச்சாலும் இதில் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய உண்டு. ஸோ இந்த வாரம் உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் செயலாக்கம் வரும். யாரையெல்லாம் பெருசாக நம்பி இருக்கீங்களோ அவங்க உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டு. உங்களுடைய இளைய சகோதரிகள் விஷயத்தில் கவனம். நெருங்கிய உறவுகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம், நெருங்கிய உறவுகள் பிரிய வேண்டிய காலம், இதெல்லாம் உண்டு. இந்த வாரத்தில் விநாயகரையும் முருகப்பெருமானையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் மணி ரொட்டேஷன் நல்லா இருக்குது. குறிப்பாக யாரோடெல்லாம் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடெல்லாம் நேரடியான தொடர்பு கொள்ளுங்கள். வாழ்க்கையில் என்னவாக ஆகணுமோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் செயலாக்கம் வரும். ஸோ நீங்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு சக்ஸஸ் பண்ணுவீங்க. உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் தீர்ப்பதற்கு இறைவன் உங்களுக்கு யாருக்காவது ஒருத்தர் அனுப்புவார். இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. ஒரு லாங் ஜேர்னி அல்லது ஷார்ட் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகள், அல்லது அதுக்காக நீங்கள் ஏதாவது முயற்சி எடுக்க வேண்டிய காலங்கள், இது அத்தனையும் இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரம் உங்களுடைய என்டர்டெயின்மெண்ட் கூடும். எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல் இருக்குது. யாருக்கா கெஸ்ட்டாக போவீங்க, கெஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு வருவாங்க. இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. இந்த வாரம் உங்களுக்கு ஜாப் இல்லாமல் இல்லை, வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, பிரச்சனை இருக்குது. சுப்பீரியர் கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க, கொலீக்ஸ் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இந்த வாரத்தில் சபார்டினேட்டும் நமக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. வேலையில் எதிர்பாராத ஸ்ட்ரகிள் என்பது இருக்குது. இனம் காண முடியாத பிரச்சனைகள், வெளியே சொல்லாத பிரச்சனைகள், இது அத்தனையும் உண்டு. தேவையற்ற மனக்குழப்பங்கள் இருக்குது. தைரியம், தன்னம்பிக்கை ஒரு பக்கம் இருந்தாலும் தேவையற்ற சிந்தனைகள், எண்ணங்களை அவாய்ட் பண்ணுங்கள். துணிஞ்சு சில முடிவுகளை எடுக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. அதனால் அதை பற்றி பெருசாக ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க. இந்த வாரத்தில் ராகு உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறது. எதிர்பாராத சூழ்நிலைகள், குறிப்பாக ரேஸு, லாட்ரி, ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு, ட்ரேடிங்கு, மியூச்சுவல் ஃபண்டு, எதையெல்லாம் விட்டாத பிடிக்கணும்னு நினைக்கிறோம் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான ஸ்பெக்குலேஷன் லைனில் அடக்கி வாசிங்க. எல்லாமே நமக்கு கெயினாக இருக்கிற மாதிரி தோற்றம். அடைய வேண்டிய காலங்கள் ரொம்ப தூரம் இருக்குது. அதனால ரொம்ப ரொம்ப பொறுமை. இந்த வாரத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, சந்தோஷம், குறிப்பாக உங்களுடைய ஆண் நண்பர்களால் முன்னேற்றம், இது அத்தனையும் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுக்கு மூத்த சகோதரிகள் இருந்தால் அவர்களாலும் நன்மை. இது அத்தனையுமே துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் உங்களுடைய 8ஆம் இடத்தை சனி பார்க்கறது, தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க. ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய காலகட்டங்கள், இது அத்தனையும் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் வீடு மாறணும் அப்படின்னு நினச்சிங்களோ வீடு மாற்றங்கள் இருக்குது. குறிப்பாக இது மார்கழி மாதம், பெருசாக ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க. வீடு மாறலைன்னா கூட யாரெல்லாம் சொத்தை வைக்கணும், இடம் வைக்கணும்னு மாற்றங்கள் இருக்குது. இந்த வாரத்தில் சனி பகவானையும் குறிப்பாக மகாலட்சுமி நல்லா கும்பிட்டு வாங்க. விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு கையில் பணம், தனம், பொருள் இந்த வாரம் இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் யாரோடலாம் டைரக்ட் கம்யூனிகேஷன் பண்ணணுமோ தாராளமாக பண்ணுங்கள். புதுசாக அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகும். ஒருவேளை பிரேக்கப் ஆகியிருந்த லவ் ரீயூனியன் ஆகி ஃபியூச்சரில் அந்த மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்பு, இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் பெருசாக நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ், அந்தஸ்து இருக்குது. வருமானங்கள் சுமார். பெருசாக ஷேரில், ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில், மியூச்சுவல் ஃபண்டில், பிட்காயின்ஸில், கிரிப்டோவில் எதுலேயுமே இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். எல்லாமே ப்ராஃபிட்டாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் நார்மலாக இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் சுப செலவுகள், விரயங்கள் உண்டு. இந்த வாரம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். பெருசாக ஒன்றும் முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. எல்லாம் அடக்கி வாசிங்க. எல்லாமே நமக்கு ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய 4ஆம் இடத்துல ராகு, வாழ்க்கையில் எல்லாத்துலேயுமே ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்குது. யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்களோ, ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது. பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல. இந்த வாரம் விவசாயத்தில் இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல. உங்களுடைய கல்வி, எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வாரம் உங்களுடைய கரியர் எப்படி இருக்குது, ஜாப் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். வேலை நல்லா இருக்குது. ஸோ வேலையில் ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட்டு, இன்சென்டிவ், போனஸ், அரியர்ஸ் அத்தனையும் எதிர்பார்க்குறவங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. வேலை தேடுறவங்களுக்கு வேலை உண்டு. வேலையை விட்டு வெளியில் வந்தவங்க, வெளியேற்றப்பட்டவங்க மறுபடியும் ட்ரை பண்ணுங்கள். பெட்டர் ஜாப் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக பண்ணுங்கள்.
குறிப்பாக இது மார்கழி மாதமாக இருந்தாலும் பெருசாக ஒன்றும் ஒரி பண்ண வேண்டாம். ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ஹையர் எஜுகேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்க்குறீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும். அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குழந்தைகளால் நன்மை, குழந்தைகளால் பிரச்சனை, ரெண்டுமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் பிரம்மாவையும் மகாலட்சுமியும் தரிசனம் பண்ணுங்க. தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு ஒரு பக்கம் உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்கறது தெய்வ அனுகூலம் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த வாரம் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்கள். எல்லாமே நமக்கு லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம். தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை, அதுக்காக தொழில் இல்லாமல் இல்லை, தொழில் விட்டு விட்டு நடக்கும். வெயிட் பண்ணுங்கள். மணி ரொட்டேஷன் எப்படி இருக்குன்னா பரவாயில்ல, ஆனாலும் எவ்வளோ சம்பாதிச்சாலும் செலவுகள் இருப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் சக்ஸஸ் ஆகாமல் கண்டிப்பாக நல்லது நடக்கும். உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் செயலாக்கம் பெறும். நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். நீங்கள் யாரோடலாம் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட டைரக்ட் கம்யூனிகேட் பண்ணுங்கள். அத்தனையும் நன்மையாக நடப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இது வர அத்தனை விதமான சோஷியல் மீடியாவை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. ஃபர்தராக நீங்கள் பார்ட் டைமாகவோ ஆன்லைன்லேயே, கரஸ்லேயே, ஜூம்லேயே மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்கு அல்லது படிப்பதற்கு வாய்ப்புகள் நிறையா உண்டு. தேடுதல் என்பது பெரிய லெவலில் இருக்குது. யாரெல்லாம் சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு தொழில் பண்ணுறீங்களோ உங்களுடைய பிஸ்னஸ் நல்லா இருக்குது. குறிப்பாக கமிஷன், ஏஜென்சி, புரோக்கரேஜ், கான்ட்ராக்டு, கன்சல்டன்சி அத்தனை தொழில்களும் ஏதோ ஒரு விதத்தில் பரவாயில்ல. ஸோ ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும்னு நினச்சவங்களுக்கு மாற்றங்கள் உண்டு. ஒருவேளை இது மார்கழி மாதமாக இருந்தால் கூட ப்ராப்பர்ட்டி சேல் ஆகும் நினைக்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சேல் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. உங்களுடைய வேலையில் இந்த வாரம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ப்ரமோஷனை எதிர்பார்க்குறவங்க, இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். பட் அதே சமயத்தில் வேலையில் ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறவங்க, இன்னர் சேஞ்சஸ் எதிர்பார்க்குறவங்க, குறிப்பாக ப்ராஜெக்ட் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு. ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணுறீங்களோ பரவாயில்லாமல் இருக்கும். அது மட்டும் இல்லை, விசா, பாஸ்போர்ட் வராதவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபர்தராக உங்களுடைய எஜுகேஷன் நல்லா இருக்குது. யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவு எதிர்பார்த்தீங்களோ கிடைக்கும். இந்த வாரம் சிவனையும் மகாலட்சுமியும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் கையில் பணம், தனம், பொருள் இருக்குன்னா இருக்கும். மணி ரொட்டேஷன் பரவாயில்லாமல் இருக்குது. ஏன்னா ராகு 2ஆம் இடத்துல இருக்கார், குரு பகவான் பார்க்கிறார். குரு பார்த்தாலே யாரெல்லாம் ரொம்ப நாளாக நகை வாங்கணும் ஆசைப்பட்டீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் இருக்குது. உங்களுடைய முயற்சியை பெரிய லெவலில் நீங்கள் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா சனி உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார். எவ்வளோக்கெவ்வளோ நீங்கள் சோம்பேறித்தனப்படாமல் சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருக்கீங்களோ அவ்வளோக்களவு சக்ஸஸ் பண்ணுவீங்க. அது மட்டுமல்ல, கரியர், ப்ரொஃபஷன், ஜாப் நல்லா இருக்குது. யாரெல்லாம் வேலையில் ஹைக்க எதிர்பார்க்குறீங்க அல்லது ப்ரொமோஷனோ, இன்க்ரிமெண்ட்டோ, போனஸ், அரியர்ஸோ எதிர்பார்த்து காத்திருக்கீங்கன்னா கிடைக்கும். ஜாபில் எவ்வளோக்கு எஃபர்ட் கொடுக்குறீங்களோ நல்லது. நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருங்க, ப்ரைவேட் செக்டரில் இருங்க, எனி அதர் ஃபிட்டட் கன்சர்னில் ஒர்க் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுடைய ஃபீல்டில் ஹெவியாக பண்ணுங்கள். நல்லா இருக்குது. உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு ஜாபில் கோஆப்ரேட் பண்ணுவாங்க. உங்களுக்கு சபார்டினேட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுக்கு எல்லாமே இந்த வாரம் கரியரை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. லோன் எதுவும் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும். நல்ல ஸ்கில்டு லேபரை எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக யாரெல்லாம் வீட்டில் பெட் அனிமல்ஸ் வளர்க்கணும்னு எதிர்பார்த்து காத்திருந்தீங்களோ அமையும். உங்களுடைய டைரக்ட், இன்டைரக்ட் எனிமீஸ் அத்தனை பேரையும் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசாக அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. உங்களுடைய லவ் பிரேக்கப் இருந்தால் கூட மறுபடியும் ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் ப்ராப்பர்ட்டிஸில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். யார்கிட்டையும் உங்களுடைய பர்சனல் லைஃப்பை பற்றி பெருசாக டிஸ்கஸ் பண்ணாதீங்க. சொந்த பிஸ்னஸ் இந்த வாரம் நார்மல். ஒருவேளை நீங்கள் பிஸ்னஸில் யாரையாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து பண்ணிங்கன்னா பரவாயில்லாமல் இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ், அந்தஸ்து, வருமானங்கள் பரவாயில்லாமல் இருக்குது. பெருசாக ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க. இந்த வாரம் அதற்கான கிரக நிலைகள் இல்லை. சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு, மரியாதை குறைவதற்கான வாய்ப்பு. அரசியலில் இருந்தீங்கன்னா அடக்கி வாசிங்க. ஸ்போர்ட்ஸில் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப கவனம். ஸோ மொத்தத்தில் இந்த வாரம் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்க. எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் அலர்ட்டாக இருங்க. இல்லைன்னா தேவையற்ற பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டிய காலம். இந்த வாரம் சிவனையும் மகா கணபதியும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு
இந்த வாரத்தில் உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்கறது தெய்வ அனுகூலம் கிடைக்கும். ஸோ உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், ஆசைகள், அபிலாசைகள் பூர்த்தியாகும். கலைத்துறையில் இருந்தீங்கன்னா வருமானங்கள், சம்பாத்தியங்கள் உண்டு. பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி இருக்குது. ஸ்போர்ட்ஸில் இருந்தாலும் அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். எல்லாமே இந்த வாரம் பரவாயில்ல. விவசாயத்தில் இருக்கிறவங்க விவசாயம் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும். நீங்கள் பெரிய லெவலில் மாஸ் ப்ரொடக்ஷனில் இருந்தீங்கன்னா உற்பத்தி சார்ந்த துறையில் நல்லா இருக்குது. பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு சொந்தமாக இடம், மனை, வீடு, வண்டி, வாகனம், வீட்டு உபயோகப் பொருட்கள் அத்தனையுமே வாங்குவதற்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. இந்த வாரத்தில் சொந்த பிஸ்னஸுமே உங்களுக்கு கை கொடுக்கும். பிஸ்னஸ்லேயுமே நீங்கள் ஏற்றத்தை, முன்னேற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு. உங்களுடைய மேரிட்டல் லைஃப், மன வாழ்க்கை இந்த வாரம் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும். ஸோ எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் உங்களுக்கு மூத்த சகோதரிகள் இருந்தால் அவர்களால் நன்மைகள், ஏற்றங்கள், முன்னேற்றங்கள் உங்களுக்கு இருக்குது. பொதுவாக கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு அரசாங்கத்தால் நன்மைகள், உங்களுடைய ஆசைகள் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு, இது அத்தனையும் இந்த வாரம் உண்டுங்க. உங்களுடைய கரியரில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரணும், வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் ஒரு புது வரவு இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் சுபகமான நன்மைகள் நடப்பதற்கான வாய்ப்பும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய சொந்த பிஸ்னஸ் பெரிய லெவலில் கை கொடுக்கும். பிஸ்னஸில் நல்லதொரு ஏணி உங்களுக்கு கிடைப்பதற்கான வாரமாக உண்டு. உங்களுடைய மேரிட்டல் லைஃப்மே ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த வாரத்தில் நான் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். யாரெல்லாம் அரசியலில் இருக்கீங்களோ அந்தஸ்து புகழ் கூடும். உங்களுடைய எதிரிகளை ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு, இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி கம்மி. அதை நீங்கள் இம்யூனிட்டி பவரை அதிகப்படுத்துங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் பெருசாக கடன் இருந்தால் கடன் குறையும். கிரானிக்காக யாருக்கெல்லாம் நோய் இருக்கோ நோயுடைய தன்மை குறைவதற்கான வாய்ப்பு. குறைஞ்சபட்சம் நீங்கள் சாப்பிடக்கூடிய மருந்து மாத்திரைகளுடைய அளவுகள் குறைவதற்கான வாய்ப்பு, இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் ஒரு கடன் அடைப்பதற்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் நிறையா இருக்குது. இந்த வாரத்தில் துர்க்கையும் விநாயகரையும் ஒரு சேர வழிபாடு பண்ணிட்டு வாங்க. மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்கள். ஸோ உங்கள் லைஃப்பில் இந்த வாரம் சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன், சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ், சேஞ்ச் ஆஃப் கம்பெனி பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. அது மட்டுமல்ல, ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. நான் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்களுக்கு தாராளமாக பண்ணுங்கள். அது இல்லாமல் நான் பிஆருக்கோ, க்ரீன் கார்டுக்கோ, சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேங்கிறவங்களுக்கு அது கிடைப்பதற்கு அல்லது அது வருவதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. உங்களுடைய அந்தஸ்து புகழ் கூடும். இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது? பரவாயில்ல, ஜாப் நல்லா இருக்குது. வேலையில் எஃபர்ட்டு கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வேலையில் எதிர்பார்க்கக்கூடிய ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட்டு, இன்சென்டிவ், போனஸ், அரியர்ஸு, ஹைக்கு அத்தனையும் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான சுச்சுவேஷன் ரொம்ப ரொம்ப குறைவு. உடல் ஆரோக்கியத்தில் கவனம். உடம்புல மறுபடியும் ஞாபகப்படுத்துகிற உடம்புல ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் உங்களுடைய எஜுகேஷன் நல்லா இருக்குது. யாரெல்லாம் பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கீங்களோ பரவாயில்ல. புதுசாக அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. அதுலேயும் நம்முடைய மதம், ஜாதி, இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு, ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகளை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், இது அத்தனையும் உங்கள் லைஃப்பில் இந்த வாரம் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த வாரத்தில் கவர்மெண்ட்டால் யாருக்கெல்லாம் காரியம் ஆகணுமோ கண்டிப்பாக நடக்கும். அது மட்டுமல்ல, ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். அதோட இந்த வாரம் உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் செயலாக்கம் வரும். திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பரவாயில்ல, உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. நல்ல ஆண் வேலையாட்களை எதிர்பார்த்தீங்கன்னா கிடைப்பாங்க. ஸோ உங்களுடைய சிந்தனைகள் பெரிய லெவலில் வச்சுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் குரு 4ஆம் இடத்துல வக்கரகதியில் இருக்கிறது எல்லாத்துலேயுமே ஒரு திருப்தியற்ற மனநிலையை இந்த கிரகங்கள் உங்களுக்கு உருவாக்கும். அது விஷயத்தில் கவனம். நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு அல்லது எதிலையாவது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன், இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. சனி உங்கள் ராசியில் இருக்கிறது. தேவையற்ற எண்ணங்கள், தேவையற்ற சிந்தனைகள், தேவையற்ற மனக்குழப்பங்கள் இருக்கும். தேவையில்லாத விஷயங்கள் எதுலேயுமே தலையிடாதீங்க. பெருசாக இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஷேரு, ரேஷு, லாட்ரி இதிலெல்லாம் கொஞ்சம் கவனம். விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க. யூக வணிகங்கள் சுமாராக இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மகாலட்சுமி நல்லா தரிசனம் பண்ணுங்கள்.
எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் சிவ தரிசனம் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும். நன்றி, வணக்கம்.